எதிர்நீச்சல் செயலில் என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்கே ஆதி குணசேகரன் முடிவு பண்ணிட்டாரு. தர்ஷனுக்கும் அன்புக்கரசிக்கும் இன்னைக்கு மண்டபத்தை வச்சு எல்லார் முடியும் கல்யாணத்தை நடத்தி முடிச்சணும்டா அப்படின்னு சொல்லவும், கதிர் ஒன்று, அண்ணே கவலையப்படாதீங்கண்ணே, கண்டிப்பாக நடத்தி முடிக்கிறோம். இந்த கல்யாணத்தில் தானே இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, இந்த கல்யாணத்துலேயே எல்லா பிரச்சனையும் முடிச்ச வைப்பானே. உடனே விசாலாச்சு, இங்கே பாருப்பா பெரியவனே, கல்யாணத்தை பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லைப்பா, அவன் வேற உங்கள் மாமாக்கார சொல்லிட்டு போயிருக்கால, இதில் ஒரு உயிர் பலி உழுவ வாய்ப்பு இருக்குன்னு, அதனால எனக்கு கொஞ்சம் மனசு உறுத்தலாகவே இருக்குப்பா. பெரியவனே எது பண்ணுறதாலும் பார்த்து பண்ணு பெரியவனே. இங்கே போகிறம்மா, அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் முடிவு பண்ணது தான். தர்ஷன் பயிலுக்கும் அந்த அன்புக்கரசி பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். அவன் சொன்னால கல்யாணம் நடந்துச்சுன்னா உயிர் பலி விழுவுன்னு சொல்லி, விழுவட்டுமா, அது யாருக்கு விழுவுன்னு சொல்லலையா அவன், நம்ம குடும்பத்தாளுங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் ஆகாது, புரியுதா? அப்படி உயிர் பலி விழுந்துச்சுன்னா இந்த வீட்டில் காலங்களே பொம்பளை ஆளுங்க, அவளுங்களில் ஒரு தலை தான் விழும். அப்படி ஒரு தலை விழுந்தால் தான் இவனுங்கெல்லாம் பயந்துக்கிட்டு வாழை சுட்டிட்டு இருப்பாளுங்கம்மா. இல்லைன்னு வச்சுக்கேன், உன் தலையில் ஏறி என் தலை மேலே உட்காந்து மிளகா அரைக்க அமைச்சுவாளுங்கம்மா. அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணே நீ சொல்கிறதானே சரி. இங்கே போகிறம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கல்யாணத்தை நடத்துவோம். அவளுங்க வந்து பிரச்சனை பண்ணுவாளுங்க, பண்ணால் ஒருத்தையில் போட்டு தள்ளிடுவோண்ணே, அப்போ தான் அடங்குவாளுங்க அப்படின்னு கதை சொல்ல, விசாரித்த உடனே, டேய் சின்னவனே நீ கம்முன்னுறா, ஏற்கனவே பாவம் ஞானம் ஒரு தப்பாக பண்ணாமல் ஜெயிலில் போய் உட்காந்துருக்கான், அதுவே இவங்களுக்கு வயிறு எரிஞ்சிட்ருக்கீங்க, அதில் திரும்ப திரும்ப நீங்கள் பிரச்சனை பண்ண வேணாண்டா, நிம்மதியாக சந்தோஷமாக கல்யாணத்தை நடத்தி முடித்தா அதுவே போதும்டா. பெரியவனே நீ பார்த்துக்கப்பா. அம்மா நான் தான் பார்த்துன்னு சொல்கிறேன்ல, நீ எதுவும் கவலைப்படாத, நீ கொஞ்சம் ஃப்ரீயாக விடு, நான் பார்த்துக்கிறேன். கதிர் அவர் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல, இங்கே தர்ஷனை பார்த்து ஈஸ்வரி பேசுகிறாங்க. தர்ஷா இங்கே பாரு, நீ பார்கவி கல்யாணம் பண்ணிக்க தர்ஷா, நான் பார்கவிட்ட பேசிட்டேன். அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, உண்மையாவா? ஆமாம் தர்ஷா, நான் முடிவு பண்ணிட்டேன். பார்கவி நமக்காக நிறைய இழந்துட்டாடா, இதுக்கு மேலே அவளுக்கு இழக்கிறது ஒன்றுமே இல்லை. இந்த சண்டை சச்சரவு இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பித்தது காரணமே நீ பார்கவியை கல்யாணம் பண்ணிடக்கூடாதுன்னு தான். அதனால் நீ பார்கவியை கல்யாணம் பண்ணுறதாண்டா இந்த எல்லா பிரச்சனைக்கும் பிராய்ச்சித்தம் பண்ண மாதிரி யாருக்குண்டா. அம்மா நான் சொல்கிறேன்லம்மா, முழுசாக சொல்கிறேம்மா, நான் முழுசாக பார்கவியை காதலிக்கிறேம்மா, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேம்மா. அப்படின்னா ஒன்று பண்ணு தர்ஷா, நீ இந்த நேரத்தில் வீண் பிடிக்கிறது வேஸ்ட்டு. நீ என்ன பண்ணுற, உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி நான் தெரிஞ்சிட்டேன், இதுக்கப்புறம் உங்கள் பேச்சு தான் கேட்பேன், நான் மண்டபத்துக்கு வரேன், தாலி கட்டுறேன்னு நீ யார் சொல்கிறதுன்னு கேட்காம நீ பாட்டுக்கு மண்டபத்துக்கு போ, தாலி கட்டுறேன்னு சொல்லி நீ கொஞ்சம் அப்படி சொன்னால் தான் உன்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவாங்க. இல்லைனா உன் கையும் காலையும் கட்டி போட்டு கூட உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீ அதுவே எங்கள் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், இனிமேல் நீங்கள் சொல்கிறதாப்பா எனக்கு வேத வாக்குன்னு உங்கள் அப்பா பேச்சை கேட்குற மாதிரி நீ மாறிட்டனா உன்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. மண்டபத்தில் போய் தாலி கட்டுற நேரத்துக்குள்ளே எங்கேயாவது உனக்கு சின்னதாக கேப் கிடைக்கும், அந்த கேப்பில் நீ தப்பிச்சிடலாம். அப்போதைக்கு நான் பார்கவி பேசி மனசை மாற்றி எப்படியாவது உனக்கும் பார்கவிக்கும் கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடண்டா, அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவால் ஒன்றும் பண்ண முடியாதுடா தர்ஷா அப்படின்னு நம்ம ஈஸை சொல்கிறாங்க. தர்ஷனும் சரிம்மா நான் அப்படியே பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி தர்ஷன் போயிட்டு நேராக உணர்ச்சிக்கிட்ட, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, சாரிப்பா, நான் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போனது வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லைப்பா, ஒரு வேலைக்கு போகலாம், மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் தப்பா போனேன், ஆனால் அது எவ்வளோ பேர் தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அன்புக்கரசியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. கதிர் ஒன்று, டேய் என்ன பெரிய நல்லவன் பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு, இந்த நல்லவன் பேச்சுலாம் இதுக்கப்புறம் தேவையில்லை, நீ ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலாலும் சரி, நீ பார்கவியை கல்யாணம் பண்ண முடியாது, அன்புக்கரசியை தான் கல்யாணம் பண்ண முடியும். ஐயோ சித்தப்பா, பார்கவி நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கவே இல்லை சித்தப்பா, திரும்ப திரும்ப ஏன் அதே சொல்கிறீங்க, எனக்கு பற்றி கல்யாணம் வேணாம், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் தான் நான் வெளியில் வேலைக்கு போக ட்ரை பண்ணேன். ஆனால் இப்போது அப்பா இவ்வளோதான் சொல்லும்போது இதுக்கு மேலே அப்பா பேச்சை மாரி நான் எதுவும் செய்ய போகிறது இல்லை, அன்புக்கரசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் போதுமா அப்படின்னு இங்கே தர்ஷன் சொல்ல, விசாரித்தவனே பாத்தியா பெருவனே, அவனே மனசு பண்ணி வந்துட்டான்டா, இதுக்கப்புறம் பிரச்சனைங்கிறது ஒன்றும் இருக்காதுப்பா. தர்ஷன் கல்யாணத்தில் எப்படியா முடிச்சுட்டு நீ சொன்ன மாதிரி ஞானத்தை வெளியே கொண்டு வரதுக்கான வழியை பாருப்பா ப்ளீஸ் பெரியவனே. சரிம்மா, ஃபஸ்ட்டு தர்ஷன் கல்யாணத்தில் எப்படியா முடிப்போம், அதுக்கப்புறம் மீதியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அறிவுக்கரசியும் அன்பே பார்த்தியா மாப்பிள்ளை தம்பி மனசு மாறிட்டான், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு முழு மனசோட ஒத்துக்கிட்டான், இதுக்கப்புறம் என்ன சந்தோஷமாக இரு, போயிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு நல்லா மேக்கப்லாம் போட்டு பார்க்கறதுக்கு அப்படியே அசந்த போ அளவுக்கு நல்ல மேக்கப் எடுப்போ. கதிர்மாமா நீங்கள் மட்டும் மனசு வச்சு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி என் தங்கச்சியை மட்டும் தர்ஷனுக்கு கிளம்பி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் எந்த பட்சமே இருக்காது மாமா அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு கதிர் ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போவோம், இங்கே அறிவுக்கரசி பெரிய போகிறான், போயிட்டு கதிர் பக்கத்தில் வந்துட்டு கதிரை முடிஞ்ச வரைக்கும் ஏற்றி விட்றான். இங்கே போய் கதிர் மாமா நீ மட்டும் கல்யாணத்தை பண்ணி வச்சிரு, நான் ஏற்கனவே சொன்னாலும் உன்கிட்ட உனக்கு நிறைய விஷயத்த நான் பண்ணித்தரேன் மாமா அப்படின்னு
அறிவுக்கரசி கதிர்கிட்ட பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் குழாவி பேசிகிட்டு இருக்கா. இதை நம்ம நந்தினி வெளில இருக்கும்போது சத்தம் கேட்டு உள்ளே போகிறாங்க. போயிட்டு யோ உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? என்னையா பண்ணிகிட்ருக்க? என்ன காரியம் பண்ணிகிட்ருக்க? என்னையா இது இவ்வளோ கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சுருக்க? இந்தா என் ரூம் இது. என் பக்கத்தில் யார் உட்காரணும், என் ரூமுக்கு யார் வரணும் போகணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். அதை எவ்வளோ முடிவு பண்ண அவசியம் இல்லை. இங்கே பாரு, நீ இவளை கூட்டு வச்சு பக்கத்தில் உட்கார பேசு, இல்லை மடியில் உட்கார வச்சு பேசு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் உன்னை எப்படியோ தலைமொழிவிட்டேன். நீ எக்கடி கிட்ட போனாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு அந்த நினப்பும் இல்லை. இங்கே பாரு, திரும்பவும் சொல்கிறேன், நீ உன் அண்ணன் பேச்சு கேட்டு போய் நடுத்தல் நிற்க போய் மட்டும் பாரு. ஞானம் மாமா எந்த தப்புமே பண்ணாமல் உங்கள் அண்ணன் தான் உலகம்னு நினச்சாரு. அதனால தான் இன்றைக்கி ஜெயிலில் இருக்கார். ஆனால் அவர் எந்த தப்பும் பண்ணவே இல்லை. அதுக்கே அவர் ஜெயிலில் இருக்காருன்னா நீ பண்ண தப்புக்கும் பாவத்துக்கும் நீ எங்கே போயிருக்க போன்னு நல்லா யோசிச்சுக்கோ. நல்லா யோசிச்சு பாரு. உங்கள் அண்ணன் உன்னை இப்போதைக்கு கூட வச்சுக்கலாம். ஆனால் உன்னை என்ன பட போகிறான்னு நீ பார்ப்ப, அனுபவிப்ப. அப்போ தான் நீ நம்புவ அப்படின்னு சொல்ல அறிவுக்கரசி சொன்னேன். மாமா இங்கே பாரு, இவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ ஒன்றும் கவலைப்படாத மாமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல நந்தினி ஒன்று பாப்படி பார்ப்ப, உங்கள் எல்லாத்தையும் நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி போகிறாங்க. இங்கே கதிர் குணசேகரெலாம் சேர்ந்து தர்ஷனம் அடிச்சுட்டு மண்டபத்துக்கு கிளம்புறாங்க. தர்ஷன் எப்படியாவது மண்டபத்துலேருந்து தப்பிச்சு பார்கவியை கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு தர்ஷன் ஒரு முடிவோடு இருக்கான். இங்கே ஈஸ்வரி பார்கவி மனசை மாற்றி தர்ஷனுக்கு கல்யாணம் வைக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. இப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு இல்லை இந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.